ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேர் சேஷாத்ரி, என் கூட இருக்கிறது கௌதம். கௌதம் எப்படி இருக்கீங்க? ஆஸ்டன் வில்லா கேம்லாம் எப்படி போச்சு? லைவ் வாட்ச் எல்லாம் பண்ணீங்க? யார் விக்னேஷ் கூட தானே பண்ணீங்க? ம் எப்படி இருந்துச்சு? அதே டேபிள் டாப்ல இருக்கிறதுனால கீழே இருக்கிறதெல்லாம் கேட்க மாட்டேங்குது. அதனால ஓ, வந்து அப்படி இருக்கு. நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன், வேர் இஸ் த ரிமோட்டு, அப்புறம் வேற என்னது என்னென்னமோ சொல்லுவாங்களே இதுக்கெல்லாம். அந்த மாதிரி நானும் கேட்க ஆரம்பிச்சிட்டேன். நல்லா இருக்கே, இது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, நம்மளும் எப்பவாச்சும் அப்பப்போ சொல்லிக்குவோமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். ஜாலியாக தான் இருக்கு. வெரி குட் வெரி குட். இது லைவ் வந்து வாட்ச்லாம் நல்லா தான் போச்சு. ஆ பெருசா கேம்ல ஒண்ணும் இல்ல. நம்ம ஒன்னும் கிரியேஷன்லாம் பண்ணல, ஆனா வின் பண்ணிட்டோம். அதான் வந்து முக்கியம். ஆனா லைவ் வாட்ச்லாம் பொறுத்த வரைக்கும் போர் அடிச்சதுதான். பட் மேல இருக்கும், அது போதும். ஆமாம், அது போதும். ஜெயிக்கிறோமா இல்லையா அதுதான் முக்கியம். பட் அதான் இது வந்து ஆஸ்டன் வில்லா ரிவ்யூ எபிசோடு. இது வந்து இன்டர்நேஷனல் பிரேக் அடுத்த 2 வாரத்துக்கு சொன்னால அடுத்த எந்த மேட்சுக்கும் இப்போ ப்ரீவியூ கிடையாது. பட் இந்த ஆஸ்டன் வில்லா கேம்லேயே நிறைய இருந்தது போல இருக்கு பேசுறதுக்கு. என்ன நினைச்சீங்க ஜென்ரலா? அவங்க ஏதாச்சும் சேலஞ்ச் பண்ணாங்களா? ஆஸ்டன் வில்லா தான் போன வருஷம் டைட்டில் சேலஞ்சஸ் அப்படி இப்படின்னு இருந்துச்சு பேச்சு. இந்த வருஷம் ஏதாச்சும் இருக்கா ஒண்ணுமே என்ன? கிடையாது. நம்ம போட்டு குருவி அமுக்கிற மாதிரி அமுக்கியாச்சு. மொத்த கேமும் வந்து அப்படியே பொசுக்கிட்டோம். ஆ அதாவது சுத்தமா எதுவுமே சான்ஸே கொடுக்கல அவங்களுக்கு. ரொம்ப ரொம்ப வச்சு அமுக்கிற மாதிரியே ஃபுல்லா அமுக்கிட்டோம் ஆஸ்டன் வில்லா. இந்த கேம் ஃபுல்லாவே வந்து கம்ப்ளீட் டாமினன்ஸ் ஆ அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வந்து வில்லாவை நம்ம பண்ணோம். ஏன்னா வில்லாவுக்கே வந்து கோல் போடணுங்கிற ஆசையே இல்லையாட்டிருக்கு. ஏன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து நம்மளும் ஃபோர்ஸ் பண்ணல, அவனுங்களும் வந்து பிரஸ் பண்ணல, ஜாலியாவே தான் உட்காந்துட்டு இருந்தானுங்க. அதான் ஆமாம் ஸ்லாட்டே வந்து சொல்லுவாப்ல, என்னடா செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு தான் கோல் வேணும், ஆனா அவனுக்கு வரவே இல்லை வெளியே. அவனுக்கு தான் கோல் வேணும், ஆனா அவனுங்களே வரமாட்டேன்ட்டானுங்க, ஏன்னு எங்களுக்கு புரியல அப்படின்ட்டு இருந்தாரு ஸ்லாட்டு. ஆமாம் ஆமாம். ஸோ கடைசி வரைக்கும் கேம் அப்படிதான் போச்சு. உன் அக்கா கேம் சொல்ல போனா. ஆ ஆனா நம்ம ஆமாம், ஈஸி வின், அவ்வளவுதான். ஈஸி வின்னு. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் எவ்வளோ என்ன நிலமையில இருக்குன்னு பார்ப்போமா? 1227 அதுதான் இருக்குது சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டு. 6 பேர் ஏறிக்காங்க இந்த வில்லா கேமுக்கு அப்புறம். வில்லா கேமுக்கு முன்னாடியும் பின்னாடியும். ஸோ அதனால் 1250 அதான் நம்ம டார்கெட்டு. ரொம்ப மெதுவாக போகிறோம் நம்ம. சீசன் ஸ்டார்ட் வந்து இந்த இன்டர்நேஷ்னல் பிரேக் போகிற ஸ்பீடில் நம்ம போகிறோம் இப்போ. இந்த அது சரி. சப்ஸ்கிரைபர் அந்த ரேஞ்சில் தான் போயிட்டுருக்கு. ம், ம், ம். பட் நான் வந்து இந்த கேம் பார்க்கல, கௌதம்க்கு தெரியும். ஸோ ஆஸ் பர் யூஷுவல் 3 minutes ஹைலைட்ஸ் வச்சுக்கிட்டு நான் பேசிகிட்டு இருக்கேன். அதான் ஆஸ் பர் யூஷுவல், அதான் அதே ஆமாம் டைலாக் தான், ஆஸ் பர் யூஷுவல். ஆமாம். 3 minutes போதுங்க. அதுக்கு மேலலாம் ஃபுட்பாலில் என்ன இருக்குது பார்க்கறதுக்கு? அது சரி. உங்களை ஏன் மாங்கு மாங்கு 90 minutesலாம் பார்க்க சொல்கிறான்? அதான் அது அது கரெக்ட் தான். அது வாஸ்தவமான பேச்சு தான். அது வாஸ்தவமான பேச்சு. ஆமாம். பட் இந்த கேமில் என்ன, இன்ஃபேக்ட் நான் கௌதம்கிட்ட இப்போ ரெக்கார்டிங் முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன். இப்போ ஹைலைட்ஸை நான் இப்போ ரெக்கார்டிங் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி தான் பார்த்தேன். ஸோ ட்விட்டர்லலாம் கூட நான் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கல, என்ன டாக்கிங் பாயிண்ட்ஸ்னு பார்க்கல. அதனால எனக்கு எதுவுமே தெரியாது. எதுவுமே தெரியாமல் இந்த எபிசோடுக்கு நான் வந்திருக்கேன். எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அது சொல்லுங்கள் நீங்கள். இல்ல ஆரம்பிக்கலாங்கிறத வந்து நம்ம எப்படி ஆரம்பிக்கலாம்னா, பெஸ்டா வந்து சிட்டி தோத்துட்டு நம்ம கேம் ஆரம்பிக்கிறோம். ம் அங்க இருந்தா நம்ம ஆரம்பமே வைக்கணும். ஏன்னு பார்த்தா இட் குட் ஹவ் காட்டன் இன் டு த பிளேயர்ஸ் ஹெட்ஸ். நம்மளுடைய பிளேயர்ஸ் ஹெட்ஸுக்குள்ள ஆஹா இவனுங்க தோத்துட்டானுங்க, நமக்கு ஜாலி தான் அப்படிங்கிற மாதிரி கூட இவனுங்க போய் ஆடி இருக்கலாம். பட் அதை வந்து பிச்சில் ஒரு துளி எங்கேயுமே நம்ம பிளேயர்ஸ் காட்டல. அவனுங்க ஆமாம் தோத்துட்டானுங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்ல நம்ம போய் ஆடுற மாதிரிலாம் தெரில. இந்த கேம் ஆமாம் ரிசல்ட் எடுக்கணும், என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ரிசல்ட் எடுக்கணும், பாசிட்டிவான ரிசல்ட் எடுத்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுல மட்டும்தான் வந்து நம்ம ஆட்கள் வந்து குறியா இருந்தாங்க. லைக் ஃபுல் ஃபோக்கஸும் வந்து அதில் தான் இருந்துச்சு. அதனால டு டு பி ஆனஸ்ட், இந்த கேம்ல வந்து எவ்வளோ ஃபோக்கஸ் வைக்க முடியுமோ அவ்வளோ ஃபோக்கஸ் பிளேயர்ஸ் இருந்துச்சு. ஆனா ஆமாம் அந்த ஃபோக்கஸ் இருந்துச்சு சரி, ஆனா ஒண்ணுமே பண்ணல, ஃபோக்கஸ் மட்டும் தான் இருந்துச்சு. நம்ம ம் எந்த கிரியேஷனும் வந்து இல்ல. ஜென்ரலி நம்மளுடைய கிரியேஷனே கொஞ்சம் ட்ரை அப் ஆயிருச்சோங்க டவுட் எனக்கு இருக்கு. ஆ முன்னாடி ஏன்? இருந்த மாதிரி ஒரு கிரியேஷன் கிடையாதோ நம்ம. அதாவது கோல்ஸ் போறது அடுத்த பக்கம், எனக்கு கோல்ஸ் போடலாம் பரவாயில்ல, கிரியேஷன் இல்லையோ அப்படிங்கிறதா வந்து எனக்கு ஒரே ஒரு யோசனையாக இருந்துச்சு இதுல. ம் பட் ஐ திங்க் வி வி ஒன் த கேம், வி டாமினேட்டட் த கேம், வி பாஸ்ட் த கேம். வில்லாக்கு எந்த வித சான்சஸும் கொடுக்கவே கிடையாது நம்மளோட டிஃபென்சிவ் சைடில். வி ட்ரை டு இம்ப்ளிமெண்ட் அ கேம் ஸ்டைல் அண்ட் தட் பேட் ஆஃப் ரியலி வெல் அகேன்ஸ்ட் வில்லா. ஏன்னா வில்லா எவ்வளோ ஸ்ட்ராங் நமக்கு தெரியும். ஆமாம் ஜான் ஆமாம் டியூரான் சப்ஸ்டியூஷனாகவும் வந்து we were very good in keeping him silent. So ஆமாம். overall solid game, அதான் வேர்ட், சாலிட் கேம்.
சாலிட் கேம். அதுதான் நம்ம ஐ திங்க் லாஸ்ட் ஃபியூ கேம்ஸாவே அதுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். எல்லாம் சாலிட் கேம்னு சொல்லிட்டு, விச் இஸ் நாட் அ பேட் திங். அது இப்போ நெகட்டிவா சொல்ற மாதிரி இருக்கும், பட் இட்ஸ் நாட் அ பேட் திங். நான் நெகட்டிவா சொல்ல சாலிட் ஸ்லாட். ஆமா சாலிட் ஸ்லாட். பட் அதான் சாலிட்னாக்க டிஃபென்சிவ்லி சாலிட் அப்படி வச்சுப்போமே. நம்ம கிரியேஷன் வந்து கம்மி ஆயிடுச்சுங்கிறது ஒன்று, பட் டிஃபென்சிவ்லி வி ஹவ் லுக்ட் அ லாட் மோர் சாலிட் கம்பேர்ட் டு கிளாப் இயர்ஸ். இல்லையா, ஒரு அவ்வளோ ஓப்பனா இல்லை டிரான்சிஷன்ல. இன்ஃபேக்ட் இந்த கேமும் க்ளீன் ஷீட் இப்போ திரும்ப. ஐ திங்க் வி ஹேவ் த பெஸ்ட் டிஃபென்ஸ் இல்லை இப்போ லீக்ல. We've conceded 6 goals, 4 less than the next best team, which is Nottingham Forest. They've also conceded only 10. நம்ம வந்து we've conceded 6. நம்ம இதை பத்தி அப்புறம் பேசுவோம், பட் போறப்போ பார்த்தா அவங்க தான் டைட்டில் சேலஞ்ச் பண்ணுவாங்க போல இருக்கு. யார்? நாட்டிங்கம்மா? ஆமா, போறப்போ தோத்தானுங்களா நியூ காசல் கூட. நம்ம கூட தான் நாட்டியம் கூட கேவலமா தோத்தோம். சரி 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 சரி. யாயா ஞாபகப்படுத்துற ஸ்லாட்டே ஞாபகம் வச்சுக்கிறத நீங்க சொல்லுவீங்களாட்டு இருக்குது அதிகமா. ஆமா, பட் டிஃபென்ஸோடய ஆரம்பிப்போம். எப்படி இருந்துச்சு? டிஃபென்ஸ் வாஸ் வெரி சாலிடுங்க. போத் கொனாட்டே அண்ட் வேன் டைக் வந்து தே டிடன்ட் பிரேக் அ ஸ்வெட்டுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் எனக்கு அது கூட பிரச்சனை இல்லை. எனக்கு நல்லா நான் சொல்லுமே ஞாபகம் வச்சிருந்தேன். 50th மினிட்ல இருந்து 73rd மினிட் வரைக்கும் 23 minutes ஆஃப் த செகண்ட் ஹாஃபுக்கு பால நம்மளும் கோல் போட ட்ரை பண்ணல, அவனுங்களும் வந்து வாங்கவும் ட்ரை பண்ணல. நம்ம சும்மா Van Dijk to Konate to Bradley, back to Konate, back to Van Dijk to Robertson to Van Dijk to Konate to Gravenberch to Bradley to Gravenberch to McAllister, back to Van Dijk, Konate. டேய் நாங்க தூங்கிடுவோம்டா, லேட் மேட்ச்ரா. இதுக்கு மேல நம்மள இதே தான் நடந்துச்சு. 23 மினிட்ஸா நீங்க ஃபுல் கேம் கிடைச்சு எங்கேயாச்சும் பார்த்தாலும் இந்த 23 மினிட்ஸை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிருங்க. ஏன்னா இந்த 23 மினிட்ஸ்ல வேற எதுவுமே நடக்கல. நம்ம அவங்க பாக்ஸுக்குள்ளார போகல, அவங்க வந்து பிரஸ் பண்ணி நம்மள்ட்ட எடுக்கணுங்கிற ஆசையிலே அவங்களுக்கும் இல்ல. இதேதான் 23 மினிட்ஸா. எனக்குன்னா டேய் ஏன்டா இப்படி இருக்கீங்க, இன்னும் ஒத்த கோலை போடுங்கடா. ஒரு கோல் போட்டா இதெல்லாம் ஜாலி சந்தோஷமா இருக்கலாம்ல, ஏன்டா இந்த ஒத்த கோல் லீடு வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கீங்க அப்படின்னு என் கூட உட்காந்து விக்னேஷ் எல்லாம் கேட்கறாரு, ஏன்டா இப்படி ஆடுறீங்க, கொஞ்சம் ஆடுங்கடா அப்படின்னு. இல்ல, ஆனா நம்ம ஒன்னு சொல்லட்டுமா, இந்த ஸ்பெயின் ஆடின உங்களுக்கு இந்த பிரைம் டிக்கெட்டா காயரா ஃபுட்பால், அந்த பார்சலோனா ஸ்பெயின், அதுவும் இப்படிதான் இருந்துச்சு போர் அடிக்கிறதுக்கு. லைக் சில பேர் அதை பார்த்தும் சொல்லுவாங்க ரொம்ப போர் அடிக்குது, அட்டாக்கிங் ஃபுட்பாலே இல்லை, என்னடா இது டிஃபென்ஸுக்கும் மிட்ஃபீல்டுக்கும் நடுவில் வச்சு பால் பாஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் அவங்க ஜெயிச்சாங்கல்ல. ஸோ அதுதான் அட் தி எண்ட் ஆஃப் த டே அவங்க அதுதான் முக்கியம். ஜெயிக்கிறாங்களா இல்லையா அவ்வளோதான் எனக்கு. பட் ஆமா, இல்ல டிஃபென்ஸை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க, சொல்லுங்க. ஸோ எஸ், லுக்கிங் அட் வேர் த டிஃபென்ஸ், ட்ரெண்ட் வந்து 25th மினிட் என்னமோவே வெளியே போயிட்டான். ஏதோ இன்ஜுரின்னு சொல்லிட்டு காலை பிடிச்சிட்டு வெளியே போயிட்டான். பட் ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் அன் இன்ஜுரி. மோஸ்டா இன்டர்நேஷனல் பிரேக்குக்கு போக மாட்டான்னு நினைக்கிறேன் நான். இதை வச்சுக்கிட்டு போகாம இருந்தானா சரி. இது வந்து நேஷன்ஸ் லீக் கேம்னு நினைக்கிறேன், ஃப்ரெண்ட்லிஸ் இல்லை இந்த நேஷன்ஸ் லீக். ஆமா, இல்ல ஏன்னா அவங்க இப்போ என்ன செகண்ட் அந்த டியர் 2 அந்த செகண்ட் லெவல்ல இருக்கானுங்க. அது ப்ரொமோஷன் வாங்கணும்னா கிரீஸை தோக்கடிக்கணும் அவையில. அண்ட் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு கேம் இருக்கு, அதையும் ஜெயிக்கணும். 2 கேம் ஜெயிச்சானாக்கா அவங்க ப்ரொமோஷன், இங்கிலாந்து ப்ரொமோஷன் வாங்கிடுவாங்க, போயிடுவானுங்களா. சரி சரி, அதான் அவங்களுக்கு வந்துட்டு இது இருக்குது. இப்போதைக்கு பார்த்தோம்னா தே ஆர் ட்ரெண்ட் வந்து ஐ டோன்ட் திங்க் ஹீல் கோ, பட் தெரியல. he just came off 25th மினிட்லயே and then Bradley played the entire full game. ஆனா இன்னும் ட்ரெண்ட்ல என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நமக்கு தெரியல. so we have to wait and see what is going to happen to Trent. பட் மற்றபடி வந்து மீதி 3 players they were very solid. பட் நோ வெரி சாலிட்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா அந்த ராபர்ட்சன் இருக்கான் பாருங்க, ஐயோ ஆரம்பிச்சுட்டான் வழக்கம் போல. இவனை வச்சுக்கிட்டு நம்ம எத்தனை நாள் ஓட்ட போறோன்னு எனக்கு தெரியல. எனக்கு உண்மையாவே வந்து கடுப்பா இருக்கு அவனை வந்து பார்க்கும்போது. அந்த பிச்சில் அந்த நம்ம டீமோடைய இதுவே டிஃபென்ஸே தனியா விளையாடும் போது இவன் ஒத்த ஆளை மட்டும் தனியா தெரியுறான். எதுக்குன்னு பார்த்தா சொதப்படுறதுல அவனுடைய ரைட் ஆடுன யாரு, இவன் அவன் பேர் என்ன, லியான் பேலி. அவன் வந்து செம்மையா விளையாடுறான், அவன் மட்டும் தனியா தெரியுறான். மொத்த டீமும் ஒன்னா தெரிஞ்சா அவன் மட்டும் தனியா தெரியல. நம்மளும் அதே மாதிரிதான், மித்த பூரா அமைக்கியாச்சு, இவன் ஒருத்த மட்டும்தான். ஆமா, கம்மிங் பேக் டு இந்த ட்ரெண்டோட இன்ஜுரி, நான் இப்பதான் அப்டேட் படிச்சுட்டு இருந்தேன் அந்த லிவர்பூல் வெப்சைட்ல. ஸ்லாட் சொன்னது என்னன்னு,
வந்து ஐ வுட் பி வெரி சர்ப்ரைஸ்ட் இஃப் ஹி பிளேஸ் ஃபார் இங்கிலாந்து திஸ் வீக்கெண்ட். ஸோ பட் வி வில் சி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ஐ திங்க் அவன் இங்கிலாந்துக்கு போகிறான், பட் இந்த வீக் ஆடுறது டவுட்டு அப்படிங்கிற டைப்பில் சொல்லியிருக்காரு ஸ்லாட். இல்ல ராபர்ட்சன் தான் தெரியுமா இப்போ நம்ம டீம்ல என்ன நிலைமைக்கு ஆயிடுச்சுன்னா, இப்போ சிமிகாஸ் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரைட் லெஃப்ட் பேக்குன்னு தெரியறது கிளியரா. ஏன்னா போன வீக்கெண்டும் சரி மிட் வீக்கும் சரி ரெண்டுமே சிமிகா ஸ்டார்ட் பண்ணான். ஆமா. ஸோ அதனால வி ஹேவ் டு மேனேஜ் ஹிஸ் ஒர்க் லோடுங்கிறனால வந்து சிமிகாஸை வந்து ஹி மேட் ஹிம் சிட் அண்ட் ஹி பிளேட் ராபர்ட்சன் லெஃப்ட் பேக்ல. வெரி புவர், பிஸ் புவர், ஒண்ணுமே பண்ணல. ஆஸ் யூஷுவல் கேம் ஃப்ரம் ராபர்ட்சன். எந்த வித அட்டாக்கிங் கான்ட்ரிபியூஷனும் கிடையாது. டிஃபென்ஸ்லி கோட்டை தான் விட்டுக்கிட்டு இருந்தான் கடைசி வரைக்கும். ஸோ அதனால வந்து தட்ஸ் இட் ஃப்ரம் த டிஃபென்ஸு. கெலகர் அகெயின் 2 அவுட்ஸ்டாண்டிங் சேவ்ஸ், ரெண்டுமே கார்னர்லேருந்து, ரெண்டுமே ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ப்ராக்சிமிட்டியில் வந்த ஹெடர்ஸை வந்து இது பண்ணா, செமையாக வந்து பிளாக் பண்ணா கெலகர் ரெண்டுமே. ஸோ அதனால் தட் இஸ் ஒன் அகெயின் ஒன். ஐ மீன் கெலகர் என்னன்னு சொல்கிறது, இப்போ நம்ம எவ்வளோ விற்கிறது இதை பற்றி போன எபிசோடில் தான் பேசணும். கெலகரை பற்றி என்ன நிலைமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. சொல்லப்போனால் வந்து ஐ ஹாவ் நோ ஐடியா. கெலகரை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுல எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ எஸ், அண்ட் கெலகர் மேட் தோஸ் 2 saves. டிஃபென்ஸ் வாஸ் ரியலி குட்ங்க. நம்ம வந்து ஈஸியாக எந்த சான்சஸுமே கன்சிடர் பண்ணல வில்லாக்கு. ப்ராப்பர் கேமாக விளையாண்டோம் அண்ட் தட்ஸ் வாட் வி காட். ஆமாம். இவன் ட்ரெண்ட் ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே போயிட்டான். பிராட்லி எப்படி ஆடினா? அகேன் நோ நான்சென்ஸ். பெருசா எந்த தப்பு பண்ண மாதிரி இல்ல. அடுத்த சீசன் வந்து ட்ரெண்ட் மெட்ரிடுக்கு போன அப்புறம் இவனை ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரைட் பேக்கா வைக்கலாமா அப்படின்னு கேக்குறேன். தானே ஆகணும், வேற வழி வச்சுதான் ஆகணும், வேற வழியெல்லாம் இல்ல. ஏன்னா நான் அதை பத்தி ஒரு செக்மெண்ட் போடலாம் நினைச்சேன். பட் திஸ் த ரைட் டைம் டு டாக். இந்த நவம்பர் இன்டர்நேஷனல் பிரேக்ல அந்த 3 பிளேயர்ல வி நீட் அட்லீஸ்ட் 1 ரெனியூவல். ஆமா, நேத்து தாங்க படிச்சேன். சாலா ஹஸ் 52 days left before he can start discussing terms with other clubs outside England. அதான். I think இந்த ஒரு இன்டர்நேஷனல் பிரேக்ல we might get the Virgil news. I think we need it. We need at least 1 renewal. ஏன்னா இவன் மைக்கேல் எட்வர்ட்ஸ் இஸ் வெரி reluctant to allow any players to go after January. Like be free after January அப்படின்னு சொல்லிட்டு பரவலாக ரூமர்ஸ் வருது. ஸோ இந்த இன்டர்நேஷனல் பிரேக்ல 1 if not 2 பிளேயர்ஸ்க்கு we need the contract sorted. என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல. இந்த வந்து ஈஜிப்டுக்கு அவன் போல இல்ல சாலா. மேனேஜர் தான் வந்து வேணாம்னு சொல்லிட்டாப்லையே. நல்ல பையனா இருப்பான் போல இருக்கு இன்டர்நேஷனல் மேனேஜர் ஈஜிப்டுக்கு. நல்ல பையனா இருக்கான் போல. அதனால அவன் போகல. ட்ரெண்ட் மோஸ்ட்லி போக மாட்டான். பட் கர்டிஸ் போறான் இங்கிலாந்து ஸ்குவாடுக்கு. இது வந்து இன்ஜுரிஸ்லாம் இல்லாம எல்லாரும் வந்து சேரணும், அதான் மெயின். another very very disappointing performance is from McAllister. very disappointing, very very disappointing. ஒரு கான்ட்ரிபியூஷன் கிடையாது. போன இன்டர்நேஷனல் பிரேக் அப்புறத்துல இருந்து இந்த இன்டர்நேஷனல் பிரேக் வரைக்கும் எந்த கான்ட்ரிபியூஷனும் இல்லை. எந்த கேம்லயும் டிஃபென்ஸ்லயும் சரி அஃபென்ஸ்லயும் சரி நோ கான்ட்ரிபியூஷன். அதனால தட் ஹேஸ் டு பி ஃபிக்ஸ்டு. என்ன பண்ண போறான் இல்ல இஸ் நாட் ஹாப்பி அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஏன்னா லுக்கிங் ஃப்ரம் தி அவுட் சைட் இட்ஸ் நாட் நைஸ் வாட் மெக்காலிஸ்டர் இஸ் கான்ட்ரிபியூட்டிங். ஏன்னா எலியட் திரும்பி வரான் இன்டர்நேஷனல் பிரேக் முடிச்சதுக்கு அப்புறம். ஐ திங்க் ஜோட்டா வந்து ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப்டர் இன்டர்நேஷனல் பிரேக். So which says he might be back for the City game. I don't think he'll play Madrid. He might be back by the City game. Probably தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். And then Chiesa also will be back னு சொல்றாங்க. அது எவ்வளவு உண்மைன்னு அதுவும் தெரியல. ஆமா. Yeah, I mean நமக்கு வேணுங்க டைம்ல கரெக்டான இன்டர்நேஷனல் பிரேக் வந்திருக்கு. And we should probably use it. ஆமா, டெஃபினட்டா. மெக்காலிஸ்டர் பத்தி ஆக்சுவலா நல்லா பண்ணல அப்படின்றீங்க, அது கரெக்டு. பட் ஆல்டர்னேட்ஸும் யாரும் இல்லை. ஸோ அதனால வேற யாரையும் அங்கே போய் ஆட வைக்கவும் முடியாது. அதுதான் தட் இஸ் மை இஷ்யூ வித். இப்போ சொபோஸ்லைக்கு கர்டிஸ் வந்து ஸ்ட்ரெயிட் ஸ்வாப்பு. இங்கே வந்து எண்டோ தான் இருக்கான் who can play that, but Endo is not creative. அது எல்லாருக்குமே தெரியும். அண்ட் quite frankly Slot வந்து he doesn't see him as a key part of our squad. ஸோ ஆல்டர்னேட் இல்லாததுனாலேயே மெக்காலிஸ்டர் ஆடுவான், லைக் வேற வழி இல்லாம. அதான் ஐ திங்க் தட் இஸ் த பிக் ப்ராப்ளம் ரைட் நோ. நமக்கு எந்த வித ஆல்டர்னேட்டிவுமே இல்லை விளையாட வைக்கிறதுக்கு இவன் மெக்காலிஸ்டருக்கு பதிலாக. அதனால தான் ஐ திங்க் வி ஹேவ் டு கீப் மெக்காலிஸ்டர். நோ அதர் சாய்ஸ் நமக்கு. அது ஒரு பெரிய பெரிய பிரச்சனையாக இருக்குது. பட் ஹோப்ஃபுல்லி இம்ப்ரூவ்ஸ். ஏன்னா போன இன்டர்நேஷனல் பிரேக் முன்னாடி வரைக்கும் நல்லா தான் பண்ணிட்டு இருந்தான். இந்த போன இன்டர்நேஷனல் பிரேக்லேருந்து இந்த இன்டர்நேஷனல் பிரேக் வரைக்கும் 1 மாதம் தான் பிரச்சனை வந்துட்டேன்.
ஆமா ஆமா ஹோப்ஃபுல்லி ஹி சார்ட்ஸ் இட் அவுட் அண்ட் தென் ஹி கம்ஸ் பேக் வெல். ஏன்னா இது என்னன்னே தெரியலைங்க. இஸ் பீன் ஆஸ்க் டு சப்போர்ட் கிராவன்பர்ச், ஓகேவா? அந்த 10 ஆ பொசிஷன்ல இஸ் பீன் ஆஸ்க் டு சப்போர்ட் ஹிம் அந்த ஆமா டபுள் பிவட்ல. ஸோ ஹி ஹேஸ் டு ட்ராப் பேக் கம்ப்ளீட்லி. ஹி இஸ் நாட் கோயிங் டு பிளே த 10. கர்டிஸ் இஸ் நாட் அ 10, பட் வி ஆர் ஆஸ்கிங் கர்டிஸ் டு பிளே அ 10. பட் அவனுக்கு சூட் ஆகுதுங்க. அவனோட த வே ஸ்லாட் இஸ் ஆஸ்கிங் இஸ் 10 டு ப்ளே, அவனுக்கு ஆக்சுவலாக சூட் ஆகுது அந்த கேம். அதனால தான் அவன் நல்லா பண்ணுறான். ஸோ ஐ ஃபீல் லைக் கர்டிஸ் வந்து இஸ் மோர் சூட்டட் டு த 10 தென் சோபோஸ்லாய். சோபோஸ்லாய் மாதிரியான 10 கிடையாது அவன், பட் ஹி ஃபீல்ஸ் மோர் சூட்டட். அந்த க்ளோஸ் கண்ட்ரோல், அந்த த்ரூ பால்ஸ் போடுறது, அதெல்லாம் அவனோட ஸ்ட்ரெங்க்ஸ். அண்ட் அதுக்கு தகுந்த மாதிரியே தான் ஸ்லாட் இஸ் ஆஸ்கிங் ஹிம் டு ப்ளே. ஸோ இந்த அதனால கேம்ல கூட வந்து 3 பிளேயர் நடுவில் போய் மாட்டிப்பான் கர்டிஸ் ஒரு தடவை. ஆனா 3 பிளேயர் விட்டு வெளியே வந்துருவான். ஆமா ஆமா அது பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும் கர்டிஸ்ட. எஸ், கர்டிஸ்ட வந்து இந்த ஒரு க்ளோஸ் பால் கண்ட்ரோல் இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப மெயினா தெரியுது கர்டிஸ்ட. இட் இஸ் வெரி வெரி நைஸ். ஏன்னா சீசன் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம சொல்லியிருந்தோம் ஐ திங்க் கர்டிஸ் வில் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி நம்ம 2 பேரும் சொல்லியிருந்தோம் இந்த சிஸ்டம் படி. அண்ட் இட்ஸ் ரைட்ஃபுல்லி பீயிங் சீன். பட் இன் நோ வே வி கேன் ஸ்டாப். ஏன்னா இந்த லீக்ல ஆல் இட் டேக்ஸ் இஸ் 2 games. 2 gamesல இட் கேன் கம்ப்ளீட்லி டர்ன் ஆன் இட்ஸ் ஹெட். ஆமா அதைய மட்டும் வந்து நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். இன் டர்ம்ஸ் ஆஃப் தி மிட்ஃபீல்ட், கிராவன்பர்ச், கர்டிஸ் அண்ட் ஒன்னா மெக்காலிஸ்டர் எல்லாம் ஷோபர்ஸ்ல இப்போதைக்கு அப்படி தெரியுது. அண்ட் ஹோப்ஃபுல்லி ஆஃப்டர் த பிரேக் வி கெட் எலியட் பேக். இட் பி ரியலி நைஸ். என்ன நடக்குது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பட் இல்லை, அதான் கர்டிஸ் பற்றி வேற எதாவது சொல்லணுமா நீங்கள் இந்த கேமில்? இல்லைங்க, கர்டிஸ் ஐ மீன் அதான் சொல்றேன், இந்த கேம் பொறுத்த வரைக்கும் he did what was needed. He basically he kept the ball rolling. He kept putting the sideways passes. எங்கெல்லாம் பாஸ் பண்ணுமா இந்த கேம் பேசிக்கலிங்க we were not troubled. நான் சொல்றேன், it was really comfortable. என்ன விஷயம்னா why was it comfortable? because அவங்களுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி தான் ஆனாங்க. எனக்கு ஏனே புரியல. that was the most surprising part. More than saying we were good, they didn't want to play. Like ஆடிக்கலாம்டான்னு கடைசி 10 நிமிஷம் மட்டும் தான் அவங்க ஒரு கேமே ஆடின மாதிரி இருந்துச்சே தவிர, அது சால செகண்ட் கோல் போற வரைக்கும் 84th மினிட் வரைக்கும் தான் அவங்க வந்து ஒரு 70ல இருந்து 84, ஒரு 75ல இருந்து 84 10 நிமிஷம் தான் விளையாண்டாங்க செகண்ட் ஹாஃப்ல அவங்க கேமே. ஸோ இட் வாஸ் கைண்ட் ஆஃப் லைக் நாங்கள் தேவையில்லை நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு கேம் பண்ணாங்க. அது ஒன்றுமே புரியல. ஸோ ஐ திங்க் நன் ஆஃப் த பிளேயர்ஸ் நீட் டு பி அட் த டாப். நான் சொல்கிறேன் 50th 75th மினிட் வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து கேம் கண்ட்ரோல் தான் நமக்கே. சும்மா பாலை வச்சுக்குவோம், நம்ம அதை பண்ணிக்கலாம் இதை பண்ணிக்கலாம், இவ்வளோதான் நம்ம பண்ணமே தவிர வேற எதுவுமே பெருசாக பண்ணல நம்ம. அதனால this was a solid game from everyone. அவ்வளோதான், we weren't troubled much. ஆமாம். இல்லை ஆஸ்டன் வில்லா, ஆனால் அது நான் யோசிச்சேன் அந்த 3 நிமிஷம் ஹைலைட்லேயே வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு ஆஸ்டன். அந்த ஃபர்ஸ்ட் கோல் பார்த்தீங்கன்னா, இது நான் எந்த டீம் பண்ணியும் நான் பார்த்ததில்ல. ஹைலைன் ஆடுற டீம் ஓகே ஒத்துக்கிறேன், பட் அவங்க டிஃபெண்டர் எல்லாமே நம்ம ஹாஃப்ல இருந்தாங்க. அவங்களோட லாஸ்ட் லைனே நம்ம ஹாஃப்ல இருந்தது. ஸோ நம்ம ஹாஃப்ல இருந்து அவ்வளோ டீப்பா லைக் அவ்வளோ ஹையா போறதுக்கு என்ன அவசியம்? டிஃபென்ஸ் ஹாஃப் லைன்ல இருக்கலாம் ஓகே, பட் இன்னொரு ஹாஃப்ல இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா இன்னொரு ஹாஃப்ல இருந்து நம்ம ரன் பண்ணோம்னா அது ஆஃப் சைடே கிடையாது, நம்ம ஹாஃப்ல இருந்து பண்ணோம்னா. ஸோ லைக் இட் வாஸ் ஆல்வேஸ் லைக் என்ன பண்ணானுங்கன்னே தெரியல. இட் வாஸ் அ வெரி ஆட் டிசிஷன். அந்த 2வது கோலும் அதே மாதிரி தான், ஹை லைன் ஆட போய் அது ஹெடர் பண்ண போய் அது சாலா மேல பட்டு ரீபவுண்ட் ஆச்சு, பின்னாடி எவனுமே இல்லை கவர் பண்றதுக்கு. எல்லாருமே அதான் சொன்னாங்க, ஏன்டா எவனாச்சும் கார்னர் கிக்ல வந்துட்டு யூஸ்வலா அது ஸ்டாப் பண்றதுக்கு ஒரு பயங்கரமான ஃபாஸ்ட் ரன்னரும் இன்னொரு ஃபுல் பேக் தான் வச்சிருப்பாங்க ஹாஃப் வே லைன்ல. யூஸ்வலா 2 ஃபுல் பேக்ஸும் இருப்பாங்க. ஃபுல் பேக் கார்னர் எடுப்பான், இன்னொரு ஃபுல் பேக் ஆஃப் லைன்ல நிப்பான். ஆமா இல்ல ஆமா இட் டிபெண்ட்ஸ். ஆமா யூசுவலா 2 பேர், அதாவது அட்டாக்கர் எவ்வளவு இருக்காங்களோ அது +1 தான் டிஃபெண்டர்ஸ் இருப்பாங்க. சோ ஒரு அட்டாக்கர்னா 2 டிஃபெண்டர் இருப்பாங்க. அப்படிதான் இருப்பாங்க. சோ அதனால இவங்க என்ன பிளான் பண்ணானுங்க, எதுக்கு இதை பண்ணானுங்கன்னு ஒன்றும் தெரியல. ஆக மொத்தம் நமக்கு நல்லதா இருந்துச்சு அவங்க பண்ணது. அண்ட் தட் இஸ் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஆஸ்டன் வில்லா போட்ட இதுக்கு வாங்கின பிளேயர்ஸுக்கு எல்லாமே அவங்க 9th ஸ்பாட்ல இருக்காங்க இப்போ. ஆஸ்டன் வில்லா ஜஸ்ட் பிலோ நியூகாசில். பட் சேம் பாயிண்ட்ஸ். ஃபுல்லம், நியூகாசில், வில்லா 3 பேருமே சேம் பாயிண்ட்ஸ். அதே மாதிரி செல்சி, ஆர்சனல், நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட், பிரைட்டன் 4 பேருமே சேம் பாயிண்ட்ஸ். ஸோ 3rd இருந்து 9th வரைக்குமே they separated by 1 point. ஆமா கரெக்ட். அந்த டேபிள் வந்து பயங்கர க்ளோஸா இருக்கு. அண்ட் இப்பதான் எனக்கு வருத்தம் புரியுது, இந்த நாட்டிங்ஹாம் கேமே ஜெயிச்சிருந்தோம்னா இந்நேரம் நம்ம எங்கேயோ போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இட் இஸ் வாட் இட் இஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும்.
இட் இஸ் வாட் இட் இஸ். இந்த ரெஃபரியோட பர்ஃபார்மன்ஸும் இட் இஸ் வாட் இட் இஸ். டேவிட் கூட் நம்ம ஃபேவரெட். ஓ சாமி சாமி, நானு கிளாப் போயிட்டான், அதனால வந்துட்டு எப்படி டேவிட் கூட அமைதியாயிருவான், நமக்கு ஒழுங்கா பண்ணுவான்னு, நமக்கு பண்ணுவான்னு கூட சொல்ல, ஒழுங்கா பண்ணுவான்னு நினைச்சேன். ஆமா, ஐயோ 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 ஐயோ, அந்த கோலுக்கு எனக்கு வந்து அவன் நான் அட்வான்டேஜ் ப்ளே பண்ணான்னு தான் நினைச்சேன். ஆனா ரீப்ளேல பாக்குறேன் ஃபவுலே இல்லைன்னு வே ஆஃப் பண்ணிட்டா, நீங்க விளையாடுங்க அப்படின்னு. எனக்கு அது புரியல. டேய், நாங்க இங்க ரெட் கார்டு ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்கோம், நீ ஃபவுல் இல்ல பிளே ஆன்னு கொடுத்தியடா, எப்படிரா அது அப்படின்னு சொல்லி. ஸ்லாட் வந்து போஸ்ட் மேட்ச் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல கூட கேட்டாரு, எனக்கு நுண்ணியஸ் அங்க இருந்தா கோல் போட்டான், இப்ப நுண்ணியஸ் அங்க இல்லைன்னா என்ன நடந்திருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ரெஃபரி பாத்தீங்கன்னா தெரியல, அவன் வே ஆன்னு பிளே ஆன்னு சொல்லிட்டான் வே ஆஃப் பண்ணிட்டு. அப்படின்னா என்னடா நினைச்சுக்கிறீங்க அப்படின்னு. அதே மாதிரிதான் வாட்கின்ஸ் வந்து உள்ள டைவ், அப்படியே சுறா படத்துல விஜய் அடிச்ச மாதிரி ஒரு டைவ். அதுக்கும் வந்து ஃப்ரீ கிக் கொடுத்தா, பட் ஆனா வந்து எல்லோ கார்டு கூட கொடுக்கல அதுக்கு. ஒரு பக்கம் அதுவும் இருந்துச்சு அவங்கள்ட்ட. அதே மாதிரி வந்துட்டு 2-3 ஃபவுல்ஸ் அதுவும் பண்ணதுக்கு எதுவுமே கார்டு எதுவுமே தரல. பட் இன்னொரு பக்கம் வந்து நமக்கும் பெனல்ட்டி கொடுக்கல, அது வரைக்கும் சந்தோஷம். அவன் வந்து இவன் ஷர்ட்டை பிடிச்சி இழுத்ததுக்கு வந்து பெனல்ட்டி கொடுக்கல. இருக்கேன் அது பெனல்ட்டி. அது பாவட்டாரஸ் வந்துட்டு பேக் லைன்ல இருந்து பேக் லைன்ல தாண்டி ஓட பார்ப்பான். ஆனா அவங்க உள்ள போட்ட பால் பேக் லைன் ரேஞ்சு கூட வராது, அதுக்கு முன்னாடியே விழுந்துரும். அதனால he was nowhere near the ball. அதனால அவங்க வந்து they didn't overturn it at the VAR. அப்படியா? பட் யா வெயிட் another day அது கண்டிப்பா பெனல்ட்டியா இருந்திருக்கும். அது நம்மளும் வந்து இது பண்ணிருப்போம், என்ன சொல்றது, நம்மளே வந்துட்டு பெனல்ட்டி கொடுத்துருக்கணும்னு சொல்லி சொல்லியிருப்போம் நம்மளுக்கு நடந்துருந்துச்சுன்னா. ஆமா இல்லைங்க, ஆனா அது ஒரு கன்சிஸ்டன்சியே இல்லைங்க. அதுதான் லைக் இப்ப இந்த சென்ஸ் வந்து இப்போ ஒரு வாரம் கொடுப்பானுங்க, அடுத்த வாரம் நீங்க வேணா பாருங்க இதே இன்சிடென்ட் அடுத்த வாரம் நம்ம லைக் அடுத்தது யார் ஆடுறோமோ நமக்கு அகேன்ஸ்டா நடந்ததுன்னா அப்போ பெனல்ட்டி கொடுத்தாலும் ஆச்சரியம் இல்லை. அதுதான் சொல்றேன். லைக் ஒன்றும் ஒரு கன்சிஸ்டன்சியே இல்லை. இல்லை என்னன்னா யுனைடெட் ஃபேன்ஸு, எனக்கு ஒரு 2-3 பேர் தெரியும் குரூப்ல, அவங்களுக்கு மட்டும்தான் அந்த இன்கன்சிஸ்டன்சி இருக்கிற மாதிரியும், ஆர்சனல் ஃபேன்ஸ் என்னடானா அவங்களதான் டார்கெட் பண்ணி இன்கன்சிஸ்டன்டா இருக்கிற மாதிரியும். டேய், இது எல்லா டீமுக்கும் நடக்குதுடா, 20 டீமுக்குமே நடக்குது. அதுவும் இது நீங்களே கம்ப்ளைண்ட் பண்றீங்க, இது பாட்டம் ஆஃப் த டேபிள் ரெலிகேஷன் ஃபைட் எல்லாம் இன்னும் மோசம் ரெஃபரிங்க. அவங்க எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சானுங்கன்னா ஒண்ணுமே சொல்ல முடியாது நம்மளாம் அப்படின்னு அதுக்கு சொல்ல வரேன். பட் அதெல்லாம் இல்ல இல்ல, எங்களுக்கு யுனைடெட் என்னென்னவோ எழுதுறானுங்க. ஏதோ ஒரு மேட்ச் ரீசெண்டா நடந்தது, ஏதோ யுனைடெடுக்கு ஏதோ லாஸ்ட் வீக் பெனல்ட்டி கொடுத்தான் வேற டீமுக்கு, இந்த டீம் எங்களுக்கு கொடுக்கல, இது யுனைடெடுக்கு அகேன்ஸ்ட் அஜெண்டா இருக்கு, அதுக்கு ஒரு ஆர்சனல் ஃபேன் ரிப்ளை. நான் எல்லா டீமையுமே விட்டுருவேங்க, இந்த ஆர்சனல்னு ஒரு டீம் இருக்கு பாரு, அப்பா அழுதே சலிக்கிறானுங்க. இன்னைக்கு என்ன சொல்லுவானுன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு அவனுங்க பிளேயரே அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஏன்னா கடைசியில வந்து இவன் ட்ரொசார்ட் ஒரு கடைசி கிக் ஆஃப் த கேம் கிராஸ், அத வந்து அவன் அடிக்கல உள்ள, அவன் வந்து ஷார்ட்டை ஸ்கஃப் பண்ணிடுவான். அவுட் இருந்தா கூட பின்னாடி ஹேவர்ட்ஸ் கோல் போட்டிருப்பான். ஆனா அது பில்டப்லயே ஆஃப் சைடு அது சரி, அது போட்டிருந்தா கூட பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு என்ன சொல்லுவானுங்கன்னு தெரியும். நம்ம ட்விட்டர் என்ன போய் பார்க்கல, போய் பார்த்தா அது ஏன் கேக்குறீங்க. இந்த இன்டர் மிலான் கேமுக்கு அப்புறம் ஒரு இந்த AFTVல இருந்து ஒரு கிளிப் வந்தது பாருங்க, சாம்பியன்ஸ் லீக் ஃபார்மேட்டை தான் பிளேம் பண்ணணும். Why don't we have the chance to play Inter Milan back home? ஐயோ ஃபார்மேட் பிடிக்கலன்னு சொல்லு, ஒத்துக்கிறேன். அதுக்கு 1000 ரீசன் இருக்கு, ஒத்துக்கிறேன். எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்ல. இல்லாத ஒரு ரீசனை கண்டுபிடிச்சு வந்து ஒரு ரீசனா கொடுத்த பத்தியா? ஐயோ அது கூட பரவாயில்ல. அந்த இன்டர்வியூ எடுக்கலாம், அவன் கேட்பான், நீ இப்படி சொல்ற, அப்ப PSG நம்மள வந்து அவங்க சொல்லுவாங்களே, அது உனக்கு ஓகேவா அப்படின்னா, யா அது அப்படித்தான் இருக்கணும் ஃபார்மேட்னா, இது என்ன புது ஃபார்மேட், நம்மளால கம்பேக்கே பண்ண முடியாது அந்த டீம் கூட. டேய், அதான்டா நீ போய் ஜெயிக்கணும்டா, எல்லாத்துக்கும் அப்படித்தானே, எல்லாத்துக்குமே அப்படித்தானே, எல்லாருமே அதே ஃபார்மேட்ல தானே ஆடுறோம், எல்லாமே அதே ஃபார்மேட்ல தான் ஆடுறோம். இப்ப நம்மளும் தான் ரியல் மெட்ரிட் ஆடுறோம், அதெல்லாம் பத்தி அவனுக்கு தெரியலையா? அவையா இன்டர் பண்ணா நம்ம ரியல் மெட்ரிட் ஹோமா, அதனால ஈஸி கேமாமா. பிரைட்டன் ஹோம் கூட தான் இவனுக்கு டிரா பண்ணானுங்க. அதான் என்னத்த சொல்றது, சாம்பியன்ஸ் லீக்ல இல்லாத செல்சி டீம் இங்க டிராப் பண்ணிட்டு வந்திருக்கானுங்க இன்னைக்கு. கரெக்ட். இன்னைக்கு எல்லாம் வந்து செல்சி ஜெயிச்சிருக்கலாம், மேபி ஆர்சனலும் ஜெயிச்சிருக்கலாம். தேர் வாஸ் ஈக்குவல் சான்சஸ் ஃபார் போத் ஆஃப் देम வின்னிங். பட் ரெண்டு பேரும் டிரா ஆனது நமக்கு நல்லது. பட் மத்த ரிசல்ட்ஸ், சிட்டி ஆர்சனல் கேம் பத்தி பேசுவோம், இல்ல சிட்டி கேம் பத்தி பேசுவோம். என்ன ஆர்சனல் கேம் நல்ல விஷயம், அதாவது லாஸ்ட் டச்சோட 2 வாரமா வந்து நமக்கு வேண்டிய ரிசல்ட் எல்லாம் நடக்குது. ஆலண்ட் வந்து பி ஹம்பிள்னு சொன்னப்பறம் அவனுக்கு ஹம்பிளிங்காவே ரிசல்ட் வந்துட்டு இருக்கு. கரெக்ட். அவன் குதிக்கிறான் கேம் முடிச்சுட்டு.
ஐயோ இப்படி ஆகி போச்சு, ஐயோ அப்படி ஆகி போச்சுன்னு குதின்னு குதிக்கிறான். டேய் நீ தாண்டா கோல் போடணும், நீ தாண்டா கேவலமா விட்டுக்கிட்டு இருக்கிற, அப்புறம் குதின்னு குதிக்கிறதுல என்னடா இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நான் தான் யோசிச்சுட்டு இருந்தேன், எதுக்குடா இப்படி குதிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஆளன்ட்ட. ஆமா, ஆலண்டுக்கு அம்மா விட்டு நுண்ணியஸ் இன்னைக்கும் ஒரு கோல் போட்டிருக்கான். நீ எங்க தெய்வமே இருங்க. இப்ப நம்ம கூப்பிடலாம். ஏன்னா நுண்ணியஸ் 3 கோல் இல்ல, ஆனா ஆலண்டு பாருங்க 12 கோல். 12 கோலா? ஆமா, ஆலண்ட் சீசன் ஸ்டார்டிங்ல கண்ணாபின்னான்னு போட்டான். இப்ப லாஸ்ட் ஒரு 2-3 இந்த கேமும் இப்போ அவங்க தோத்த கேமும் அவன் தான் கோல் போட்டது. அவன் தான் கோல். அதான் 12 கோல்ஸ். அவன் 11 கேம்ஸ்ல 12 கோல்ஸ், அதுவும் பிரீமியர் லீக்ல மட்டும். அதனால வந்து அவனையெல்லாம் கம் அவுட்ல கொண்டு நம்ம பால் வந்து நம்பாலு. அப்போ இன்னொரு 1-on-1 வந்துச்சு. ஆமா தெரியும். அதை வாச்சி ஆன் டார்கெட்டா அடிப்பா நினைச்ச 6 அடிச்சு. அதான் சொன்ன, நீ எங்கடா மாற போற, நீ மாறுறதுக்கான வாய்ப்பே கிடையாது எனக்கு. இருந்தாலும் நாங்க சொல்லுவோம் ஆலண்டுக்கு அம்மா விட்டுன்னு. ஆமா, நம்ம சொல்லிட்டே தான் இருக்கணும். அவனா வர மாதிரி எனக்கு தெரியல. நம்மளாலே அதுக்கு வந்தா தான் நம்ம சேலஞ்ச் பண்ண முடியும். நம்மளாலே அதுக்கு வர மாதிரி தெரியல. பட் அவங்க அப்புறம் சிட்டி வந்து ஒரு பக்கம் திணறானுங்க. ஒரு மிட்ஃபீல்டு இல்லாம எதுவும் இல்லாம திணறல் பயங்கரம் அவங்கள்ட்ட. இன்னொரு பக்கம் ஆர்சனல் வந்து நாங்க தோத்தே தான் தீர்வோம், பாயிண்ட் டிராப் பண்ணியே தான் தீர்வோம்னு அவனுங்க ஒரு பக்கம் ஆடுறானுங்க. பட் அந்த ஃபிளிப் சைட் ஆர்சனலோட நெக்ஸ்ட் ஃபிக்சர்ஸ் பார்க்கலாமா? அவனுங்க எல்லாமே கஷ்டமா விளையாடிட்டானுங்க. இப்போ வந்து இன்டர்நேஷனல் பிரேக்ல இருந்து அவன் திரும்பி வரானுங்கல்ல. அவனுக்கு வந்து நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் அட் ஹோம், டைட்டில் கண்டெண்டர்ஸ். செகண்ட் வெர்சஸ் தேர்ட் தேர்ட் வெர்சஸ் ஃபோர்த் ஏதோ ஒண்ணு. நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் 5th 6th. அப்படியா? வந்து ஆமா, எல்லாம் ஒண்ணுதான். ஆர்சனல் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் 4th வெர்சஸ் 5th. அமோரிங் வேற வந்துட்டாயா, மறுபடியும் ஸ்போர்ட்டிங் போறானுங்க. ஆனா அமோரிங் வேற இல்ல. சோ அமோரிங் ஸ்போர்ட்டிங் அவே போறானுங்க சாம்பியன்ஸ் லீக்ல. வெஸ்ட் ஹாம் அவே, யுனைடெட் ஹோம், ஃபுல்லா. அப்படி ஒண்ணும் ஈஸி இல்லைங்க, அப்படி ஒண்ணும் ஈஸி இல்ல இது. நான் சொல்றது நம்ம பாக்குற அளவுக்கு சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு வந்து சிட்டி, அதுக்கப்புறம் மெட்ரிட், சிட்டி, நியூகாசில், அதுக்கப்புறம் எவர்டன், எல்லாமே அது அவே வேற எல்லாமே. சோ அதனால வந்து இவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு 18 வரைக்குமே டாட்டனம், வில்லா எல்லாம் தான் ஆறானுங்க. இவங்களுக்கு கொஞ்சம் மறுபடியும் பிரைட்டனும் ஆடுறானுங்க இவனுங்க. சோ இவங்களுக்கு கொஞ்சம் நமக்கும் அவங்களுக்கும் மிக்ஸ்டு ஃபிக்ஸ்டர்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம இருங்க, அவங்க வந்து எங்கப்பா ஆர்சனல், அதோ நாட்டிங்ஹாம், ஸ்போர்ட்டிங், வெஸ்ட் ஹாம், ஆர்சனல், ஃபுல்ஹாம், மோனக்கோ, எவர்டன், கிறிஸ்டல் பேலஸ் 2 வாட்டி, ஒன்னு கப்புல ஒன்னு இதுல, அப்புறம் இப்ஸ்விச் டவுன். அதுதான் அவங்களோட நியூ இயர் வரைக்கும் ஃபிக்ஸ்டர்ஸ். நமக்கு வந்து இப்போ அடுத்தது சவுத் ஆம்டன், மெட்ரிட், சிட்டி, நியூகாசில், எவர்டன், ஜிரோனா, ஃபுல்ஹாம், சவுத் ஆம்டன் கப்புல, டாட்னம், லெஸ்டர், வெஸ்ட் ஹாம். ஸோ மிக்ஸ்டு பேக் தாங்க. ஒன்றும் லைக் ஆப்வியஸ் டிஃபிகல்ட்டி வந்து இந்த ஒரு வாரம் வேர் வி ஹேவ் மெட்ரிட், மேன் சிட்டி, அப்புறம் நியூ காசலும் இருக்கு ஃபார் ஃபியூ டேஸ்க்கு அப்புறம், அண்ட் எவர்டன். ஸோ அந்த ஒரு 2 வீக் ஸ்பேன் தான், அந்த ஒரு 10 days 2 week ஸ்பேன் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் அவங்களுக்கு வந்து எண்ட் ஆஃப் த சீசன்ல வந்துட்டு ஒரு நல்ல ஃபினிஷ் இருக்கு ஆர்சனலுக்கு. ஃபுல்ஹாம், எவர்டன், பிரென்ட்ஃபோர்ட், இப்ஸ்விச், கிறிஸ்டல் பேலஸ் அண்ட் போர்ன்மத், தொடர்ந்து 6 கேம்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து வின்னபிள் கேம்ஸ். பட் ஆனா போர்ன்மத்லாம் சொல்ல முடியாது. ஆமா, போர்ன்மத் சொல்ல முடியாது. பட் ஆனா அதுக்கப்புறம் வந்து நம்ம கிட்ட அவே வரானுங்க. தேர்ட் லாஸ்ட் கேம் ஆஃப் த சீசன் நம்ம ஆன்ஃபீல்டில் நடக்குது. வேற லெவல் கேமா இருக்கும் அது. அதுக்கப்புறம் செகண்ட் லாஸ்ட் லெவல்லாம் இல்ல, அவங்க யூரோப்பா லீக்ல இருப்பானுங்க, நம்ம சாம்பியன்ஸ் லீக்ல இருப்போம். வேற லெவல்லாம் இல்ல இது சொல்ல வரல. வேற பத்தி உங்களுக்கே கான்ஃபிடன்ஸ் இல்ல. என்னது? நம்ம சாம்பியன்ஸ் லீக்ல தான் இருப்போம், அவங்க யூரோப்பா லீக்ங்கறீங்க. உங்களுக்கே கான்ஃபிடன்ஸ் இல்ல நம்ம வின் பண்ணுவோம்னு. இல்ல அவங்க அந்த டேபிள்ல நான் சொல்றேன். ஓஹோ, அந்த டேபிள்ல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இருப்போம், அவங்க வந்து 6th என்னமோ இருப்பானுங்க. ஓஹோ, என்ன ஒரு பேச்சு அது. வந்து அவே ஆன்ஃபீல்டு வரானுங்க. அதுக்கப்புறம் நியூகாசில் ஹோம் கேம் அண்ட் லாஸ்டா சவுத் ஆம்டன் அவே. ஸோ அதனால சவுத் ஆம்டன் அவங்களுக்கு வந்து ஏதோ ஜஸ்ட் மிஸ் தப்பிச்சானுங்க இந்த கேம்ல சவுத் ஆம்டன். அதனால வந்து அவங்களுக்கு ஃபினிஷ் பண்றதுக்கு அப்படி இருக்கு. பட் சேம் வித் சிட்டி, எல்லாத்துக்குமே ஒரு ஸ்ட்ரெச் இருக்குங்க, ஒரு ஸ்ட்ரெச் ஆஃப் கேம்ஸ் தொடர்ந்து பேக் டு பேக் கேம்ஸ் வர்றது எல்லாத்துக்குமே இருக்கு. அண்ட் வரும் பார்ப்போம். ஆமா, வரும் பார்ப்போம். என்னப்பா அடுத்தது ஃபைனலா ட்விட்டர் புக் மார்க்னு என்கிட்ட ஒன்று சொன்னீங்க, என்னன்னு எடுத்து படிங்க கொஞ்சம். கரெக்ட். ஏன்னா எனக்கும் கியூரியஸா இருக்கு, என்ன ஆர்வமா இருக்கு, என்ன ட்விட்டர்ல பாத்தீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த சீசனோடைய நரேட்டிவ்
அந்த மீடியா, ஆப்போனன்ட் ஃபேன்ஸ் எல்லாமே பேசினது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ம். Jurgen Klopp has left. அதனால லிவர்பூல் will go back into its banter era under Slot. ம். ஓகேவா? அதான் ஃபர்ஸ்ட். ரைட்டு. ம். கொஞ்சம் மேட்ச் ஆன உடனே லிவர்பூல் ஆரம்பிச்சிட்டாங்க, பட் yet they haven't played anyone good. ஆமா. ஓகேவா? அது ரெண்டாவது. அடுத்தது லிவர்பூல் were bound to start well because Klopp left a good team. அது சரி. ஓகேவா? அது மூணாவது. அடுத்தது if Liverpool win the league it's because City and Arsenal fell off. நம்ம நல்லா விளையாடல. அப்படி. சிட்டி அண்ட் ஆர்சனல் ஃபெல் ஆஃப்ங்கறனால நம்ம வந்து லீக ஜெயிப்போம். ரைட். ஓகே, அதேதான். நெக்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க, மறுபடியும் கோவிட் வந்துருச்சு அதனால லிவர்பூல் ஜெயிச்சிட்டாங்க அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஒரு கேனத்தனமான ஒரு ரீசன் ஏதாச்சும் ஒன்று சொல்லத்தான் செய்வாங்க. நம்ம வந்து அதையெல்லாம் கண்டுக்கவே கூடாது. ஆமா, அமெரிக்கால ட்ரம்ப் எலெக்ஷன் ஜெயிச்சிட்டான் அதனால நம்ம ஜெயிச்சிட்டோம். அதே மாதிரிதான் நம்ம நம்மளோட வேலையை பார்த்துக்கிட்டு வின் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். ஆமா, சும்மா ஏதாச்சும் உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி அப்படிங்கிற மாதிரிதான். எஸ், பட் ஆனா இன்டர்நேஷனல் பிரேக்ல வந்துகிட்டு ஒரு பெரிய ஒரு கொஸ்டினை நாங்க இங்க வைக்கிறோம். நீங்க உங்களுக்கு நீங்க இன்ஸ்டாகிராம்லயும் நாங்க போடுவோம், இன்ஸ்டாகிராம்லயும் போடுவோம். பட் இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் அப்படி சொல்லிக்கலாம். எக்ஸ்க்ளூசிவா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான் சொல்ல போறோம். என்னன்னா, இந்த இன்டர்நேஷனல் பிரேக்ல ஒரு எபிசோட் பிளான் பண்ணிருக்கிறோம். நீங்க லிவர்பூல் ஃபேன் ஆனதுக்கு அப்புறம் உங்களுடைய பெஸ்ட் கேம் நீங்க பார்த்தது டைம்ல நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, லைக் அந்த கேமை எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்கன்னு ஒரு நல்ல ஸ்டோரியில நீங்க காமெண்ட்ஸ்ல போடணும். ஓகேவா? ஸோ அது என்ன கேமோ அந்த கேம் எடுத்து நாங்க நெக்ஸ்ட் எபிசோட்ல உங்களுடைய காமெண்ட்ஸையும் படிச்சுட்டு நாங்க எங்களோட ஸ்டோரியே சொல்லுவோம். ஸோ எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் அந்தந்த இம்பார்ட்டண்ட்டான ஒரு சூப்பரான கேம்ல நீங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படிங்கறதா வந்து அந்த எபிசோட். மறக்காம காமெண்ட்ஸ்ல வைங்க. எத்தனை கேமா இருந்தாலும் பரவாயில்ல, அத்தனை காமெண்ட்ஸ்ல வைங்க. நாங்க எல்லாத்தையுமே அட்ரஸ் பண்றோம். ஆமா ஆமா. ஸோ அதுதான் நம்மளோட அடுத்த எபிசோடோட பிளானு. சப்ஸ்கிரைபர்ஸ் அதான் சொன்ன மாதிரி 1227 அதுதான் இருக்கு நம்பர். 1250 எப்படியாச்சும் கொண்டு போய் சேர்த்துருங்க. இந்த இன்டர்நேஷனல் பிரேக்கு முன்னாடி 23 பேர் தான். எங்கேயாச்சும் ஒரு கல்யாணத்துக்கு இல்லத்துக்கு போனீங்கன்னா இப்ப கல்யாண சீசன் வேற வருதுன்னு சொல்றாங்க வீட்டுல, எனக்கு தெரியாது. பட் கல்யாணம் இல்ல இருங்க, கல்யாணத்துக்கு ஏதாவது போனீங்க அப்படின்னாக்க அப்படி இந்தாப்பா இந்த ஒரு காப் கருத்துன்னு ஒரு சேனல் இருக்கு, அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு ஒரு 4 பேருக்கு ஒரு ப்ரொபகேண்டா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி கொடுங்க. ரைட் ரைட். அப்படிதான் வளர முடியும். ஆமா. ஓகே. பரவாயில்ல. பிரெடிக்ஷன் லீக்ல என்னாச்சு? பிரெடிக்ஷன் லீக் அப்படின்னு ஒன்று இருக்குங்கிறதே மறந்து போயிட்டானா. பட் இருங்க, இந்த வாரம் நான் வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணவே மறந்து போயிட்டேன். ஆமா. ஸோ அதனால அச்சோ என்னடா அது ஸ்க்ரீன் ஸ்டக் ஆயிடுச்சு. வெரி குட். ஸ்க்ரீன் ஸ்டக் ஆயிடுச்சா? சகுனமே சரியில்லை, என்ன பண்றது? தெரியல ப்ரெடிக்ஷன் கேமுக்கு. ஆமா இல்ல. பட் இந்த வாரம் வந்து விஸ்வா வந்து திரும்ப கெப்ட் இஸ் லீடு. இது என்னப்பா? விஸ்வா வந்து கெப்ட் இஸ் லீடு. பட் இந்த வாரத்தோட டாப் ஸ்கோரர் வந்து ரியல் ரெட்ஸ் எஃப்சி. ஸோ கெர்ஷோம் ஸ்டூவர்ட் அவர் திரும்ப வந்து டாப் ஸ்கோரரா வந்திருக்காரு இந்த வாரம். எத்தனை பாயிண்ட்? 86 பாயிண்டா? ஆமா, டோட்டல் இப்போ 86 பாயிண்ட். ஓ டோட்டலா? ஓகே. ஆமா ஆமா. இந்த வாரம் எவ்வளவுன்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. டாப் டோட்டல் 96. ஆமா, டாப் டோட்டல் 96. விஸ்வா இன்னும் லீட்ல இருக்கார். லக்ஷ்மி நரசிம்மன் அவர் வந்து 4 பிளேஸ் ஏறி இருக்காரு. அவரும் இந்தியால இருந்து தான். நீங்க எங்க இருக்கீங்க? நான் எங்க இருக்கேன் தெரியலையே. எங்க இருக்கேன்? 27வது. 77 பாயிண்டா? ஆமா, 71. என்ன 77? பரவாயில்ல. 77 96 ஜஸ்ட் 19. ஓகே. ஆமா, நான் வந்து பிரெடிக்ஷன் பண்ணாத காரணத்தினால் நான் இன்னும் ஸ்லிப்பாகி 47வது. 27 47. ஓகே. ஆமா. பட் 90ல இருந்து அதிகமாச்சா? என்னது கவுண்ட்? பிளேயர்ஸ் கவுண்ட் இன்னும் 90 தான். ஜாயிண்ட் 90 தான் இருக்கீங்க. சேஷ் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வெப்சைட் லிங்க போடுவாங்க. அந்த நிறைய பேர் என்னை கேட்டாங்க எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னு கேட்டாங்க. சோ மறக்காம இதுல போய் இப்ப மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க பாருங்க. சூப்பர் ப்ரூக்குள்ள போனீங்கன்னா அப்படியே காமிச்சிருங்க சேஷ், அது எப்படி பண்றது? இருங்க இல்ல கீழே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நீங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்கும். ஓகே. அதுல இது பண்ணிடுங்க. ஓகே டன். அதுல நீங்க பாத்துருங்க. அதை பார்த்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போய் இந்த ப்ரெடிக்ஷன் லீக்கை ஜாயின் பண்ணிக்கலாம். ஆமா. பட் அதுதான் வந்து
இந்த எபிசோட ஆஸ்டன் வில்லா ரிவ்யூ இன்டர்நேஷனல் பிரேக்கில் சொன்ன மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்லாம் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ உங்கள் கமெண்ட்ஸ்லாம் மறக்காமல் கீழே போடுங்க. பட் வேற எதுவும் இல்லை என் சைட்லேருந்து. இன்டர்நேஷனல் பிரேக்குக்கு என்ன ப்ரெடிக்ஷன்ஸ், எவன் இன்ஜரியோட வருவான் அதை சொல்லுங்கள். ஐயோ என்னையா அது அநியாயமான கேள்வியா இருக்கு. சரி நான் சொல்லிக்கிறேன், கியசா வில் பி இன்ஜர்ட். எப்படி அவன் இன்டர்நேஷனல் பிரேக்கு போறானான்னு கூட எனக்கு தெரியல. அதான் கியசா வில் பி இன்ஜர்ட், அது நான் சொல்லிக்கிறேனப்பா. இல்ல நம்ம டீம்ல இல்ல, நான் நம்ம டீம்னு ஸ்பெசிஃபை பண்ணல. நான் வந்து ஐ எம் பிரெடிக்டிங் எர்லிங் ஹாலண்ட் இன்ஜரியோட வருவான். அது சரி, அவன் போகவே மாட்டான், பெப்பு விடவே மாட்டான் அவனை. இல்ல இல்ல போவான். இன்ஜரியோட வர போறேன். எர்லிங் ஹாலண்டுக்கெல்லாம் வந்து நம்ம தேச கடமை. தேச கடமையா? அது சரி. ஆமா வரும். எனக்கு தெரியாதுங்க. நான் வந்து யாருமே ஐ மீன் ஆப்வியஸ்லி சேஷன் யாருமே வி டோன்ட் விஷ் இன்ஜரி ஆன் எனி ஆப்போனன்ட் பிளேயர்ஸ். எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு பிராங்க். ஆமா, இது சும்மா ஒரு பண்ணுக்காக பண்ண வேண்டியது. உடனே வந்து நிஜமாவே இன்ஜரி ஆச்சுன்னா சிட்டி ஃபேன்ஸ் நம்மள வந்து போட்டு தாக்குவாங்க கமெண்ட்ஸ்ல. கரெக்ட். நமக்கு இல்லையா, அது தெரிஞ்சுக்கங்க. பட் எஸ் இன்டர்நேஷனல் பிரேக் வருது. நீங்க ஜாலியா 2 வீக்ஸ் பிரேக் எடுத்துட்டு, ஆனா நம்மளோட கண்டென்ட் வந்துகிட்டு இருக்கோம். ஃபுட்பாலுக்கு வந்து பிரேக் எடுத்துறலாம், நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஆமா, இன்டர்நேஷனல் பிரேக் வருது. அதுக்கப்புறம் இன்னொரு 5 மாசத்துக்கு எதுவும் கிடையாது. ஸோ அதனால இந்த இன்டர்நேஷனல் பிரேக்கை நல்லா என்ஜாய் பண்ணிக்கோங்க. இங்கிலாந்து வர்சஸ் கிரீஸை மறக்காம பாருங்க.